பசுமை 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 90.4 FM. உங்களை முன்னேற்றும் நோக்கோடு பயணிக்கும் பசுமை 90.4 FM. இனி என்றும் உங்களோடுதான். இந்திய விடுதலை நாள் அமுதப் பெருவிழா, இந்திய அரசின் விஞ்ஞான் பிரசார் அறிவியல் பலகை, தமிழ்நாடு அரசின் அறிவியல் தொழில்நுட்ப மையம், பசுமை 90.4 இணைந்து வழங்கும் சிறப்பு தொடர் நிகழ்ச்சி அறிவியலோடு விளையாடு. இது அறிவியல் உண்மைகளை எடுத்து கூறும் சிறப்பு தொடர் நிகழ்ச்சி. அத்தியாயம் 16. நிகழ்ச்சியில் உங்களோடு கவிவலவன். வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது பசுமை 90.4 உங்கள் முன்னேற்றத்திற்கான வானொலி. மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு சொன்னாலே நம்மள பல பேர் பயந்து ஓடி போயிருவோம். ஆனா உலகமே வியந்து பாக்குற அளவுக்கு நம்ம தமிழகத்திலிருந்து ஒரு கணித மேதை உருவாயிருக்காரு. அவரை காரணமா வச்சுதான் தேசிய கணித தினம் கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த சிறப்பான கணித தினத்தை சிறப்பிக்கிற விதமா நமக்கு ஒரு சிறப்பு விருந்தினர் வந்திருக்காரு. காந்தி கிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழக கணிதவியல் துறை பேராசிரியர் முனைவர் உதயகுமார் அவங்க வந்திருக்காங்க. சார் கூட பேசி நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். சார், பசுமை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கணித மேதை ராமானுஜத்தின் 125வது பிறந்த நாளை கொண்டாடுகிற பொழுது முன்னாள் பாரத பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவிலே பங்கேற்று உரையாற்றிய போது ராமானுஜத்தை கௌரவிக்கும் விதமாக டிசம்பர் 22 அவருடைய பிறந்த நாளை தேசிய கணித தினமாக கொண்டாட வேண்டும் என்று நாட்டுக்கு எடுத்துரைத்தார்கள். நான் சார்ந்த கணிதத்துறையின் சார்பாக, கணித குடும்பத்தின் சார்பாக பாரத பிரதமர்களுக்கு நன்றி தெரிவிப்பதோடு கணித மேதை ராமானுஜத்தை பற்றி உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்வதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். கணித மேதை ராமானுஜத்தை பற்றி குறிப்பிடுவதற்கு முன்னாலே எத்தனையோ கணித மேதைகள் ராமானுஜத்திற்கு முன்னும் பின்னும் தோன்றியிருக்கிறார்கள். ஆனால் உலகம் ராமானுஜத்திற்கு பின்னால் இதுவரை உலகம் வியக்கின்ற கணித மேதை இன்னும் பிறக்கவில்லை என்பதுதான் பெருமை. அந்த கணித மேதை நம்முடைய தமிழகத்திலே இருந்து வந்திருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது. கணித மேதை ராமானுஜம் அவர்கள் 1887 ஆண்டு டிசம்பர் திங்கள் 22 நாள் இந்த பூவுலகிலே தரித்தார்கள். அவர்கள் கணிதத்தில் ஆற்றிய பங்கு அளப்பரியது. கணித மேதை ராமானுஜத்தினுடைய தந்தையார் ஸ்ரீனிவாசன் அவர்கள், தாயார் கோமலத்து அம்மாள். மிக ஏழ்மையான குடும்பத்திலே பிறந்தவர்தான் கணித மேதை ராமானுஜம் அவர்கள். இன்றைய மாணவர்கள் எல்லாம் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், மிக உயர்ந்த கல்வி நிறுவனத்திலே நம்மை படிக்க வைத்தால் நாம் சாதிக்கலாம் என நினைக்கிறார்கள். ஆனால் ராமானுஜம் கல்வி கற்கின்ற போது வறுமை அவரை வாட்டி எடுத்தது. சாதிப்பதற்கு வறுமை தடையல்ல, ஏழ்மை தடையல்ல, ஆர்வம் மட்டும்தான் காரணம் என்பதை ராமானுஜம் அவர்கள் அதற்கு ஓர் எடுத்துக்காட்டு. ராமானுஜம் அவர்கள் பள்ளி பருவத்திலே கணிதத்திலே சிறந்து விளங்கினார்கள். அவர்களுக்கு ஏன் கணிதத்தின் மீது ஆர்வம் ஏற்பட்டது என்று சொன்னால், அவர் 5000 தேற்றங்களை அடங்கிய ஒரு புத்தகத்தை படிக்கிறார். இன்று மாணவர்கள் தேற்றம் என்று சொன்னாலே பயப்படுவார்கள். அதுவும் 10 தீரம் 20 தீரம் என்று சொன்னாலே பயப்படுவார்கள். ஆனால் தன்னுடைய 16வது வயதில் கணித மேதை ராமானுஜம் அவர்கள் 5000 தேற்றங்கள் அடங்கிய புத்தகத்தை படிக்கிறார். அந்த 5000 தேற்றங்கள் அடங்கிய புத்தகத்தை படித்து முடித்த பொழுது ராமானுஜம் அவர்களுக்கு கணிதத்தின் மீது அளப்பரிய காதல் பிறக்கிறது. அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு A Synopsis of Elementary Results in Pure and Applied Mathematics written by George S. Carr. அந்த புத்தகத்தை படித்தவுடன் தான் ராமானுஜம் அவர்கள் கணிதத்திலே நிறைய சாதனை புரிகிறார்கள். ராமானுஜம் பள்ளிக்கு செல்லுகிற பொழுது காலை உணவிற்கெல்லாம் அவர் மிகவும் கஷ்டப்பட்டார்கள். ஒரு நாள் வகுப்பறையிலே ஆசிரியர் அவருக்கு கணக்கு கொடுக்கிறார். அந்த கணக்கை எடுத்து வகுப்பு முடிந்து விட்டது. தன்னுடைய நண்பர் சாரங்கபாணியுடன் அங்கே இருந்த கோவிலுக்கு செல்லுகிறார். அங்கே உள்ள தூண்களிலே எல்லாம் ஒவ்வொரு கணக்கிற்கும் தீர்வு எழுதிவிட்டு அயர்ந்து தூங்கி விடுகிறார். வீட்டிற்கு செல்லவில்லை. தாயார் அவர்கள் தன்னுடைய மகனை காணவில்லையே என்று ஏங்குகிறார். மகனை தேடி நண்பர் சாரங்கபாணி வீட்டிற்கு செல்லுகிறார். சாரங்கபாணி முன்பாகவே வீட்டிற்கு வந்து விடுகிறார். யாருக்கும் ராமானுஜம் எங்கு சென்றார் என்று தெரியவில்லை. தாய் புலம்புகிறார். கடைசியிலே ராமானுஜம் அவர்கள் ஒரு கோவிலிலே தூங்கிக் கொண்டிருக்கிறார். அங்கே உள்ள ஒவ்வொரு தூண்களிலும் ஒவ்வொரு கணக்குகளுக்கும் வித்தியாசமான முறையிலே விடையளித்திருந்தார். ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஒரு பாடத்தின் மீது விருப்போ வெறுப்போ ஏன் ஏற்படுகிறது என்று சொன்னால் அது ஆசிரியர்களை பொறுத்ததுதான். நம்மளுடைய கல்வி முறையிலே என்ன பிரச்சனை இருக்கிறது என்று சொன்னால், நம்மளுடைய பாடத்தை முடிப்பதிலே தான் நாம் ஆர்வம் காட்டுகிறோமே ஒழிய வாழ்க்கை நடைமுறையோடு ஒத்துப்போகிற கணிதத்தை நடத்தினால் கணிதத்தின் மீது வெறுப்பு ஏற்படாது. கணிதம் முழுக்க வாழ்க்கையை சார்ந்ததுதான்.
அறிவியலால் ஆகாதது எதுவுமே இல்ல, அதன் வளர்ச்சிதானே மனித குலத்தின் ஆற்றலின் எல்ல. அறிவியலால் ஆகாதது எதுவுமே இல்ல, அதன் வளர்ச்சிதானே மனித குலத்தின் ஆற்றலின் எல்ல. நொடிக்கு நொடி அறிவியலின் புதிய முயற்சியால், நொடிக்கு நொடி அறிவியலின் புதிய முயற்சியால் மனிதன் சிரித்திடவே புதிய விடியல் நம்ம பூமியில், மனிதன் சிரித்திடவே புதிய விடியல் நம்ம பூமியில். அறிவியலால் ஆகாதது எதுவுமே இல்ல, அதன் வளர்ச்சிதானே மனித குலத்தின் ஆற்றலின் எல்ல. கைபேசி தொலைபேசி அறிவியல் தாங்க, காணும் தொலைக்காட்சி நிகழ்வுகளும் அறிவியல் தாங்க. கைபேசி தொலைபேசி அறிவியல் தாங்க, காணும் தொலைக்காட்சி நிகழ்வுகளும் அறிவியல் தாங்க. இன்டர்நெட் இமெயிலும் அறிவியல் தாங்க, இன்டர்நெட் இமெயிலும் அறிவியல் தாங்க. இனிய பயணம் தரும் வாகனமும் அறிவியல் தாங்க, இனிய பயணம் தரும் வாகனமும் அறிவியல் தாங்க. அறிவியலால் ஆகாதது எதுவுமே இல்ல, அதன் வளர்ச்சிதானே மனித குலத்தின் ஆற்றலின் எல்ல. மொழிபெயர்க்கும் இயந்திரமும் அறிவியல் தாங்க, நம் விழிகாக்கும் மருத்துவமும் அறிவியல் தாங்க. மொழிபெயர்க்கும் இயந்திரமும் அறிவியல் தாங்க, நம் விழிகாக்கும் மருத்துவமும் அறிவியல் தாங்க. சுற்றும் பூமி நிகழ்வை உணர செய்திடும் நம்மை, சுற்றும் பூமி நிகழ்வை உணர செய்திடும் நம்மை சூரிய சக்தியினால் பயனை தரும் அறிவியல் தாங்க, சூரிய சக்தியினால் பயனை தரும் அறிவியல் தாங்க. அறிவியலால் ஆகாதது எதுவுமே இல்ல, அதன் வளர்ச்சிதானே மனித குலத்தின் ஆற்றலின் எல்ல. ஏசி முதல் இயந்திரங்கள் இயங்க செய்திடும், நம் எல்லோருக்கும் சிறந்த வாழ்வை நாளும் கொடுத்திடும். ஏசி முதல் இயந்திரங்கள் இயங்க செய்திடும், நம் எல்லோருக்கும் சிறந்த வாழ்வை நாளும் கொடுத்திடும். வானவெளியில் வர்ணமிகு ஜாலங்காட்டுங்க, வானவெளியில் வர்ணமிகு ஜாலங்காட்டுங்க. பசுமை வானொலியின் நிகழ்ச்சியினை கேட்டு மகிழுங்க, பசுமை வானொலியின் நிகழ்ச்சியினை கேட்டு மகிழுங்க. தினமும் கேட்டு மகிழுங்க, நீங்க கேட்டு மகிழுங்க. பாடல் கலைமாமணி ஆ பழனியா பிள்ளை அவர்கள் பாடியவர் கண்டன்விலை திரு இ ராஜேந்திரன் அவர்கள். சின்ன குழந்தைங்க ஸ்டார்ட் பண்ணும்ல, படிக்க ஆரம்பிக்கும் போது ஆ ஆ இ இதெல்லாம் சொல்லி கொடுக்கும் போது 1 2 3ன்னு சொல்லிட்டு நம்பர்ஸும் சேர்த்தே சொல்லி கொடுத்துறோம். அப்போ மேக்ஸ் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குது, படிச்சுக்கிறாங்க, புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா கொஞ்ச நாள் ஆக ஆக மேத்தமெட்டிக்ஸ் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா போயிடுது அப்படின்னு ஃபீல் பண்றதோட ஒரு விதமான வெறுப்பு வந்துருது அப்படின்னே சொல்லலாம். மேத்தமெட்டிக்ஸ் டீச்சர் அடுத்தவங்க கிளாஸ் எல்லாம் கடன் வாங்கி கிளாஸ் எடுப்பாரு, அதனால எனக்கு மேத்தமெட்டிக்ஸே பிடிக்காதுன்னு சொல்ற பசங்க எல்லாம் நிறைய இருக்கிறாங்க. இப்படி ஒரு வெறுப்பு உண்டாகிறதுக்கான காரணமும் அது எப்படி சரி பண்றது அப்படிங்கிறதுக்குமான ஒரு பதில். அதாவது நம்ம ஆசிரியர்களுக்கு இன்றைய காலகட்டத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, பாடத்தை முடிக்கிறது தான் முக்கியம். பாடத்தை 5 யூனிட்டோ அல்லது காலாண்டுக்குரிய போர்ஷனோ அரையாண்டுக்குரிய போர்ஷனோ இந்த நேரத்தில் போர்ஷனை முடித்து விட வேண்டும். என்னை பொறுத்தவரையில் ஒரு 100% போர்ஷன்கள் ஒரு தேர்வுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆசிரியர் 20% போர்ஷன் தான் முடித்திருக்கிறார் என்று சொன்னால் கூட தவறு இல்லை. அந்த 20% போர்ஷனை ஒரு வகுப்பில் உள்ள 30 மாணவனும் புரியும்படி அவர் நடத்தி இருந்தாலே போதுமானது. அந்த 20% வைத்து அவன் மிச்சமுள்ள 80% தானாகவே கற்றுவிடுவான். 100% போர்ஷனை முடிக்கிறேன் என்கின்ற பெயரில் ஒன்றுமே மாணவனுக்கு புரியாத வகையில் பாடம் நடத்துவதை விட ஒரு 10% போர்ஷனாவது மாணவனுக்கு புரிய வேண்டும். இன்றைய சூழலில் உள்ள பிரச்சனை என்ன என்று சொன்னால், ஒரு வகுப்பறையிலே 30 மாணவர்களோ 50 மாணவர்களோ 60 மாணவர்களோ இருந்தால் எல்லாரையும் புரிய வைப்பது, எல்லாரும் வெவ்வேறு மனநிலையில் வகுப்பிலே உட்கார்ந்திருப்பார்கள், அவர்களை புரிய வைப்பது என்பது சற்று கடினமான காரியம்தான். ஆனால் மெஜாரிட்டியான மாணவர்கள் புரிந்து கொள்ளுகிற மாதிரி, அவர் கிராமத்து மாணவனாக இருந்தாலும் சரி, நகர்ப்புறத்திலே இருக்கிற மாணவர்களாக இருந்த எல்லா மாணவர்களுக்கும் 1400 கிராமிலே தான் மூளை இருக்கிறது. அந்த மூளையை ஒரு ஐன்ஸ்டீனுக்கு 5 கிலோவிலே மூளை, சாதாரண குப்பன் சுப்பன் முனியாண்டிக்கு 200 கிராம் மூளை என்று படைக்கப்படவில்லை. எல்லாருக்கும்
கிராமுக்கும் 1400 கிராமிலே தான் மூளை இருக்கிறது. அந்த மூளையை எப்படி பயன்படுத்துவது என்பதிலே தான் வளர்ச்சி இருக்கிறது. ஆக ஆசிரியர்கள் அந்த அனைத்து மாணவர்களையும் தன்னுடைய கவனத்தின் மீது கொண்டு வர வேண்டும். கவனத்தின் மீது கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் வாழ்க்கையை ஒட்டி அவருடைய பாடம் நடத்துகிறது விதம் இருக்க வேண்டும். புத்தகத்திலே உள்ளதையோ அல்லது மொபைலிலே உள்ளதையோ அப்படியே இருக்கிற விஷயங்களை ஆசிரியர்கள் நாம் ஒப்பித்துக் கொண்டே இருந்தால் மாணவன் என்ன நினைக்கிறான் என்று சொன்னால், இது மொபைலிலே இருக்கிறது, புத்தகத்திலே இருக்கிறது, இதை சொல்வதற்கு இவர் எதற்கு என்று நினைக்கிறார். ஆக அந்த வாழ்க்கை கொட்டிய விஷயம், இன்று நான் ஒரு மாணவனுக்கு பாடம் நடத்துகிறேன் என்று சொன்னால் அடுத்த வருடம் வாழ்க்கை கொட்டிய விஷயம் வேறு விஷயமாக இருக்கலாம். ஒவ்வொரு விதமாக இருக்க மாணவர்கள் வர வர தரத்திலே குறையத்தான் செய்வார்கள். ஏனால் அவர்களுக்கு வசதி கூடியிருக்கிறது. வசதி கூடியிருக்கிற காரணத்தினால் மாணவர்கள் படிக்கக்கூடிய ஆர்வம் குறையத்தான் செய்யும். ஆக டெக்னாலஜியை பயன்படுத்தி மாணவர்களுடைய கவனத்தை நம் பக்கத்திலே கவர்ந்து மாணவர்களுக்கு பாடம் கற்பிக்க வேண்டும். அதைத்தான் முதலிலே சொன்னேன். ஒரு ஆப்பிளை 2ஆக கட்டுகிறோம். எவ்வளவு என்று சொன்னால் அரை என்று சொல்லுவான். அதைத்தான் மொத்தம் எத்தனை பகுதி இருக்கிறது? 2 இருக்கிறது. உனக்கிட்ட எவ்வளவு இருக்கிறது? 1. அதை கீழே எழுதுகிறோம். உன்கிட்ட இருக்கிறத மேலே எழுதுகிறோம். ஆப்பிளை 4ஆக கட்டி நீ 3 பங்கை எடுத்துக்கோ என்று சொன்னால் கீழே 4, உங்ககிட்டே இருக்கிறது 3. ஆக 3/4 பகுதி 3/4 என்கிட்ட இருக்குது அப்படின்னு அவன் நினைச்சிருக்கிறான். மிச்சம் இருக்கிறது எவ்வளவு? 1/4. இது 2ஐயும் சேர்த்தா எவ்வளவு? 1. அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கையில டெய்லி யுக்திகளை பயன்படுத்தி இன்னைக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஒரே மாதிரி மோனட்டானஸா இல்லாம ஆசிரியர் வேலைக்கு சேர்ந்த பொழுது என்ன உதாரணத்தை சொன்னோமோ அதே உதாரணத்தை 30 ஆண்டுகளுக்கும் நாம் எடுத்து சொன்னால் ஒரு 5 ஆண்டு அல்லது 10 ஆண்டுகளிலே அந்த ஆசிரியர் பின்னுக்கு தள்ளப்படுவார். தலைமுறை இடைவெளி இருக்கத்தான் செய்யும். தலைமுறையை நாம் காரணம் சொல்வதை விட 30 மாணவர்களுக்காக நாம் மாறுவதுதான் எளிமையான காரியமா? ஆக ஒரு ஆசிரியர் நினைத்தால் 30 மாணவர்களையும் புரிந்து வைத்துக் கொள்ள முடியும். இன்னும் சொல்ல போனால் வகுப்பறையிலே மாணவர்களின் எண்ணிக்கை குறைவாக இருக்க வேண்டும், 20 அல்லது 15. ஆனால் அது இன்றைய காலகட்டத்தில் சாத்தியமாக இல்லை. எந்த பள்ளிக்கூடத்தில் வகுப்பறையில் மாணவர்கள் கம்மியாக இருந்து ஆசிரியர் ஒரு சக நண்பர மாதிரி மாணவர்களோடு பழகி ஒரு 1/4 மணி நேரம் தான் பாடம் நடத்த வேண்டும். திருப்பி ஒவ்வொரு மாணவனாக எழுப்பி நான் என்ன சொன்னேன், நீ என்ன மாதிரி புரிந்து கொண்டாய், நாம் ஒரு கோணத்திலே சரியாக நடத்தி இருப்போம். அதை மாணவன் உள்வாங்குகின்ற போது எந்த விதத்திலே உள்வாங்கினான் என்பது தெரியாது. அவனுடைய மனது சிறகு கட்டி பறந்திருக்கும். ஆக திருப்பி கேட்பார் என்று நினைத்தால் அவன் நிச்சயமாக நம்மை கவனிப்பான். திருப்பி நாம் போர்ஷன் முடிப்பதை பற்றி கவலைப்படாமல் 30 மாணவனையும் எழுப்பி நான் சொன்ன விஷயத்தை நீ சொல்லு என்று ஒவ்வொரு மாணவனாக கேட்டு இவனுடைய புரிதல் உணர்வு, கேட்டல் உணர்வு, தெளிவு உணர்வு எல்லாம் எவ்வாறு ஒரு ஆசிரியர் ஒரு மருத்துவர் மாதிரி. இப்ப ஃபீவர் அப்படின்னு சொன்னா நெத்தி சுடும், பாடி சுடும். பிரெயின் ஃபீவருக்கும் நெத்தி தான் சுடும். ஆனால் அந்த டாக்டர் அது பிரெயின் ஃபீவரா, டைபாய்டா, மலேரியா என்பதை பேஷண்ட் சொல்லுகின்ற சிம்டம்ஸ் மூலியமாகத்தான் கண்டுபிடிக்க வேண்டும். அல்லது பிளட் டெஸ்ட், ஏதோ ஒரு டெஸ்ட் செய்து கண்டுபிடிப்பார். ஆக வகுப்பறையிலே உள்ள 30 மாணவனையும் ஒரு ஆசிரியர் ஒரு டயக்னாஸ்டிக்ஸ் டெஸ்ட் செய்து இவனுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய 30 மாணவர்களுக்கும் புரிந்து கொள்ளக்கூடிய திறன் வெவ்வேறு விதமாக இருக்கும். அவர்களை டயக்னாசிஸ் செய்து அவர்களுக்கு ஒரு நல்ல வகுப்பு, இந்த வருடம் நல்ல மாணவர்கள் அமைந்து விடுவார்கள். அதே மாதிரி அடுத்த வருடம் அமையாமல் போகலாம். ஆக அந்த டயக்னாஸ்டிக்ஸ் டெஸ்ட் 1 வாரம் அல்லது 10 நாட்கள் செய்துவிட்டு அந்த மாணவர்களுக்கு தகுந்த மாதிரி பாடம் நடத்தும் போது மாணவன் எழுதக்கூடாது. மாணவன் எழுதுவதற்கு தனியாக நேரம் கொடுக்கப்பட வேண்டும். நாம் ஒரு 1/4 மணி நேரம் நடத்தி முடித்தும் பிறகு ஒவ்வொரு மாணவனோடும் இன்டராக்ட் செய்யணும். நான் சொன்னது நீ என்ன சொல்ற, நீ சில மாணவர்கள் கூட நம்ம ஆசிரியர்களை விட நல்லது ஒரு உதாரணத்தை கூட எடுத்து சொல்லுவார்கள். அந்த உதாரணம் மூலமாக பக்கத்து மாணவனுக்கு எளிமையாக புரியலாம். நாம் நடத்தித்தான் புரிய வேண்டும் என்பது அல்ல. ஆசிரியர்களுக்கு மாணவர்களுக்கு புரிய வைக்கும் வேலையைத்தான் அதிகமாக செய்ய வேண்டுமே ஒழிய பாடத்தை நடத்துவதோ, தேர்வு வைப்பதோ, வினாத்தாள் எடுப்பதோ, பேப்பர் இது மட்டும் முக்கியமல்ல. இதுவெல்லாம் இல்லாமல் 30 மாணவனுக்கும் புரிந்து விட்டது என்ற அடிப்படை கல்வியை நாம் சரியாக கொடுத்து விட்டோமே ஆனால் மாணவர்கள் திருப்பி தாங்களாகவே அதன் மீது உள்ள ஆர்வத்தின் காரணமாக கற்கும் திறனை வளர்த்து விடுவார்கள். நாம் அவ்வாறு செய்யவில்லை என்றால் மேக்ஸ் பீரியடா வர்றாரா ஒண்ணுமே புரியாது. போர்டோ
வாத்தியாருக்கு நல்ல சவுண்ட் இருக்கணும், வாய்ஸ் இருக்கணும். 100 பேர் உள்ள ஆடியன்ஸா இருந்தாலும் 100 பேரும் அந்த ஆசிரியரையே பார்க்கின்ற அளவுக்கு அவர் பாடம் நடத்த வேண்டும். மாணவர்கள் மொபைல் கூட வைத்திருக்கலாம், பெஞ்சுக்கு அடியிலே மொபைல் வைத்திருக்கலாம், ஒருவர் பேப்பரிலே எழுதி என்னுடைய ஆசிரியனுடைய படத்தை வரைந்து இன்னொரு மாணவர்களுக்கு அனுப்பலாம். எத்தனையோ மாணவர்கள் வயது சேட்டைகளை செய்யத்தான் செய்வார்கள், அது அவருடைய வயது. அதையெல்லாம் திசை திருப்பி பாடத்தின் மீது ஆர்வம் கொண்டு வருகின்ற அளவுக்கு நிறைய உதாரணங்களை எடுத்துக்காட்டி ஒவ்வொரு மாணவனுடைய புரிதலையும் டெஸ்ட் செய்து இது ஒரு 2-3 மாசத்துக்கு செஞ்சுட்டு ஒரு 30% போர்ஷன் தான் முடிஞ்சிருக்குன்னா திருப்பி நாம் வேகமாக நடத்தி விடலாம். அடிப்படை விஷயங்களை நம்ம ஆழமாக புரிந்துவிட்டால் 30 ஆண்டுகள் ஆனாலும் 40 ஆண்டுகள், எப்படி ஒரு பாட்டு நமக்கு பிடித்த வரிகள் 40 ஆண்டுகளுக்கு நினைவில் இருக்கிறதோ, சில பாடங்கள் நாம் எல்லா மாணவர்களுக்கும் இப்பொழுது வாய்ப்பாடு மறக்காது. 8 2s are 16 என்பது மறக்காது. சில விஷயங்கள் புரியாமல் படித்தால் கூட காலத்தில் வயசு ஆன பிறகு சில விஷயங்கள் எளிமையாக புரியும். சில விஷயங்களை மனப்பாடம் செய்து எழுதி விடுவோம், ஆனால் பின்னால் புரியும். இதைத்தான் இவர் இவ்வளவு கடுமையாக நடத்தினாரா இந்த பாவி அப்படி என்கின்ற மாதிரி எளிமையாக சொல்ல வேண்டும். நியூட்டனின் இயக்கம் பற்றிய விதிகளாகட்டும், கணிதத்தினுடைய கோட்பாடுகளாகட்டும், எல்லாவற்றையும் எளிமையாக கற்றுக் கொடுப்பதற்கான வசதிகள் இருக்கிறது, புத்தகங்கள் இருக்கிறது, எத்தனையோ யுத்திகள் இருக்கிறது. ஆசிரியர்கள் அந்த யுத்திகளை கையாண்டால் எல்லா பாடங்களையும் சுலபமாக சொல்லிக் கொடுக்க. எப்படி 30 நாளில் ஹிந்தி கற்றுக் கொடுக்கலாம், 30 நாள், ஒரு 10 நாள் நாம் போய் வடநாட்டிலே இருந்தால் எளிமையாக கட்டாயம்ங்கிறது ஹிந்தி கற்றுக்கொள்கிறோம். சாப்பாட்டிற்கு என்ன என்று சொல்லுவது, பஸ்ஸுக்கு என்ன சொல்லுவது, அப்படி ஒவ்வொரு வார்த்தையும் கற்றுக்கொள்கிறான். ஆனால் நம் 12 ஆண்டு காலம் இங்கிலீஷ் படிக்கிறான். ஆனால் ஒரு லீவ் லெட்டர் எழுதுவதற்கு எப்பொழுது பார்த்தாலும் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் என்றுதான் எழுத வேண்டி இருக்கிறது ஒழிய புதுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி எழுத முடியாத அளவிற்கு. ஏனால் லீவ் லெட்டரையே நம்ம மனப்பாடம் பண்ண சொல்றோம். முதலில் மனப்பாடம் புரியாமல் மனப்பாடம் செய்ய மாணவர்களை அனுமதிக்க கூடாது. வயிறு கூட தனக்கு வயிறு நிரம்பி விட்டவுடன் தேவையற்ற உணவை எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்று வாந்தி மூலியமாக வெளியேற்றுகிறது. ஆனால் ஒரு மாணவன் என்ன செய்கிறான் என்றால், எவ்வளவு புரியாத விஷயமா இருந்தாலும் மூளை சொன்னபடி கேட்கும் என்ற அடிப்படையில் கடுமையாக உழைத்து மனப்பாடம் செய்து 100 பக்கம் 150 பக்கம் 3 மணி நேரத்தில் எழுதி தள்ளுகிற அளவுக்கு நம்மளுடைய இந்திய மாணவர்கள், குறிப்பாக தமிழக மாணவர்கள் இருக்கிறார்கள். பாராட்டலாம், அதுவும் ஒரு சிரமமான விஷயம். ஆனால் அந்த 100 பக்கத்தையும் புரிந்து படித்திருந்தால் இந்தியா, குறிப்பாக தமிழகம் ஆராய்ச்சி துறைகளிலே சிறந்து விளங்கியிருக்கும். அறிவியலோடு விளையாடு, அறிவியலோடு விளையாடு. 1000 அறிவியலு அன்றாடத்துல கொட்டி கிடக்கு. 1000 அறிவியலு அன்றாடத்துல கொட்டி கிடக்கு. 1000 அறிவியலு அன்றாடத்துல கொட்டி கிடக்கு. குக்கருல கும்மாலும் போடுவது அறிவியலு, இருட்டலும் ஒளியாக மின்னுவது அறிவியலு. குக்கருல கும்மாலும் போடுவது அறிவியலு, இருட்டுல ஒளியாக மின்னுவது அறிவியலு. 1000 அறிவியலு அன்றாடத்தில கொட்டி கிடக்கு. 1000 அறிவியலு அன்றாடத்தில கொட்டி கிடக்கு. அணுவ பிளந்துதான் ஆராய்ச்சி செய்திடுவோம், அண்டம் முழுவதுமே அளந்து மகிழ்ந்திடுவோம். அணுவ பிளந்துதான் ஆராய்ச்சி செய்திடுவோம், அண்டம் முழுவதுமே அளந்து மகிழ்ந்திடுவோம். கணினியில் கல்வியுமே கற்றுத்தரும் அறிவியலே, கைபேசி முகநூலில் கருத்தாக்கம் அறிவியலே. கணினியில் கல்வியுமே கற்றுத்தரும் அறிவியலே, கைபேசி முகநூலில் கருத்தாக்கம் அறிவியலே. 1000 அறிவியலு அன்றாடத்துல கொட்டி கிடக்கு. 1000 அறிவியலு அன்றாடத்துல கொட்டி கிடக்கு. விவசாயம் செய்திடுவோம், விண்ணிலே பறந்திடுவோம். விவசாயம் செய்திடுவோம், விண்ணிலே பறந்திடுவோம். விளையாடுவோம் அறிவியலோடு விளையாடுவோம். விளையாடுவோம் அறிவியலோடு விளையாடுவோம். விண்ணிலே பறந்திடுவோம், விவசாயம் செய்திடுவோம். விவசாயம் செய்திடுவோம், விண்ணிலே பறந்திடுவோம். விளையாடுவோம்
அறிவியலோடு விளையாடுவோம். ஆயிரம் ஆயிரம் அறிவியலு அன்றாடத்தில கொட்டி கிடக்கு. ஆயிரம் ஆயிரம் அறிவியலு அன்றாடத்தில கொட்டி கிடக்கு. அன்றாடத்தில கொட்டி கிடக்கு. அன்றாடத்தில கொட்டி கிடக்கு. அறிவியலோடு விளையாடு, அறிவியலோடு விளையாடு. சார் ரொம்ப நன்றி அப்படிங்கிற வார்த்தை பத்தாது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களோட ஸ்பீச்ல இருந்து நான் நிறைய புதுசா தெரிஞ்சுக்கிட்டேன். சில மேத்தமெட்டிக்ஸை நீங்க மாத்தி சொல்றது எனக்குமே புதுசா தான் இருந்தது. எங்களை காட்டிலும், அதாவது சாதாரண மக்களை காட்டிலும் ஆசிரியர்களுக்கு நிறைய சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஒத்துக்கக்கூடிய ஒரு உண்மை. நிறைய விஷயங்கள் மாத்தி சொல்லி இருந்திருக்கீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு ப்ரோக்ராமா இதை நான் ஃபீல் பண்றேன். ரொம்ப நன்றி சார். நன்றி. இன்னொரு விஷயம், இன்றைய மாணவர்களுக்கு பெற்றோர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, மாணவர்களுக்கு பணம் சம்பாதிப்பதையும் பதவி சம்பாதிக்காகத்தான் இந்த படிப்பு என்பதை மனதில் இருந்து அகற்ற வேண்டும். அன்றைய ஐன்ஸ்டீனா இருக்கட்டும், ராமானுஜமா இருக்கட்டும், லாப்லாஸா இருக்கட்டும், எத்தனையோ ஆராய்ச்சிகள், நியூட்டனா இருக்கட்டும், அவர்கள் எல்லாம் நாம் இதை கண்டுபிடித்தால் இவ்வளவு பதவி கிடைக்கும், இவ்வளவு பணம் கிடைக்கும், இவ்வளவு டாலர் கிடைக்கும் என்று அவர்கள் ஆராய்ச்சியிலே ஈடுபடவில்லை. அவர்கள் அடிப்படை விஷயத்தை புரிந்து கொண்டதால் இதை இப்படி செய்தால் என்ன ஆகும், அப்படி தாமஸ் ஆல்வா எடிசனாக இருக்கட்டும், அவர்கள் பணத்தையும் பதவியையும் எதிர்பார்க்காமல் ஆராய்ச்சி செய்ததால் தான் வியப்பர் உலகத்திற்கு, உலக சமுதாயத்திற்கே பயன்படுகிற கண்டுபிடிப்புகள் வந்தது. ஆக பெற்றோர்கள் மாணவர்களை எந்த வகையிலே ஊக்கப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், ஒவ்வொரு விஷயத்தையும் ஆழமாக புரிந்து கொள். தமிழ் ஆங்கிலமாக இருந்தால் அர்த்தம் புரிந்து படிக்க, எழுத, பேச வேண்டும். கணிதம் அறிவியலாக இருந்தால் எக்ஸ்பெரிமெண்ட் செய்து ஒய், வென், வேர், ஹவ், வாட், இந்த மாதிரி அனைத்து கேள்விகளுக்கும் பதில் தரக்கூடிய ஒரே பாடம் கணிதம் தான். ஆக இந்த கேள்வியை கேட்பதற்கு மாணவர்களையும் அனுமதிக்க வேண்டும். தெரிந்த கேள்விக்கு நாம் பதில் சொல்ல வேண்டும். தெரியாத கேள்விகளுக்கு முயற்சி செய்து பதிலளிக்க வேண்டும். ஆசிரியர் என்பவர் எல்லாத்தையும் தெரிந்திருக்க வேண்டும் என்கின்ற அவசியமும் இல்லை. ஆனால் தெரியாத பொழுது அதற்கு பதிலளிக்க அடுத்த நேரம் முயற்சிக்க வேண்டும். பெற்றோர்களும் மாணவர்களை அடிப்படை அறிவை தெரிந்து கொள்கிற அளவுக்கு ஊக்கப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு நேரமும் உன்னுடைய மதிப்பெண் எவ்வளவு, நீ கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வந்துட்டியா, செகண்ட் வந்துட்டியா, நீ என்ஜினியர் ஆகணும். உங்களுடைய ஆசைகளை மாணவர்கள் மீது திணிக்காதீர்கள். அப்படி என்றால் எல்லாரும் என்ஜினியரும் டாக்டரும் ஆகிவிட்டால் தாமஸ் ஆல்வா எடிசன் எங்கிருந்து வருவார், நியூட்டன் எங்கிருந்து வருவார், ராமானுஜம் எங்கிருந்து வருவார்? அறிவியலினுடைய அடிப்படை கூற்றுகளை, கோட்பாடுகளை மாணவர்கள் நன்கு புரிந்து கொண்ட இன்றைய நம்ம கிராமத்து மாணவர்களுக்கு அபரிதமான சக்தி இருக்குங்க. நீங்க கிராமத்து மாணவர்களுக்கு சயின்ஸ் எக்ஸிபிஷன் வைக்கும் போது நாங்கெல்லாம் பார்த்திருக்கோம். நாங்க இங்க தேசிய அறிவியல் தினம் வேற கொண்டாடுறோம். சாதாரண ஒரு சின்ன ஒரு பெரிய மாடல் ஒரு 5000 ரூபாய் செலவில் நம்ம கிராமத்து மாணவன் ஒரு 5 ரூபாயில அதை செஞ்சுட்டு ஸ்டேஜில் வைப்பான் பாருங்க, அவ்வளவு அருமையாக இருக்கும். ஆக நம்ம கிராமப்புற மாணவர்களுக்கும் சரி நல்ல ஒரு சக்தி இருக்கு. ஆனா அவர்களுக்கு என்னது, கருத்துக்களை புரிய வைக்கணும். இப்ப எத்தனையோ பேரு சைக்கிளை வடிவமைக்கிறாங்க, எலக்ட்ரிக் கார் வடிவமைக்கிறாங்க, காலேஜில் படிக்கிற என்ஜினியர்ஸ் விதவிதமான கருவிகளை கண்டுபிடிக்கிறாங்க, ஆட்டோ கண்டுபிடிக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம பேப்பர்ல படிக்கிறோம். ஆனா என்ன, அவர்களை நாம் வளர்த்து விட தயாராக இல்லை. வளர்ந்து மேலே செல்ல போகிற போது ஒரு ஆதிக்க சக்தி அங்கே தடுக்கிறது. இந்த கிராமத்து மாணவனை ஊக்கப்படுத்துவதற்கு, ஒரு கிராமத்திலிருந்து வந்திருக்கான், டவுசர் சட்டையெல்லாம் ஒரு அழுக்கா போட்டிருக்கான். டவுசர் சட்டை அழுக்கு என்பது முக்கியமல்ல, அவன் கண்டுபிடித்து அவன் புரிந்த விஷயங்களை எவ்வாறு சொல்லுகிறான். 5 ரூபாயிலே நீங்கள் 5000 ரூபாய்க்கு செய்து மாடலாக கல்லூரியிலும் பள்ளியிலும் வைத்திருக்கவற்றை 5 ரூபாயிலே செய்து அவன் அந்த என்ன மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணணும், அந்த கான்செப்டுக்குங்கிறது 5 ரூபாயை வச்சு விளக்குறான். நான் எத்தனையோ சயின்ஸ் எக்ஸிபிஷன்ல கிராமத்து மாணவர்கள், ஆனா என்னன்னா அவனுக்கு கிராமத்து மாணவன், கிராமத்து பள்ளி மாணவன், நமக்கு ஒரு மனசுல ஒரு இது இருக்கு, கிராமத்து மாணவன், கிராமத்துப்புற ஆசிரியர் இவர்கள் எல்லாம் சரி இருக்க மாட்டார்கள் என்று. ஆனால் அங்கேதான் திறமை இருக்கிறது. அந்த மாணவர்களை ஊக்கப்படுத்துகின்ற வகையில நாம் அடிப்படை கோட்பாடுகளை கத்துக்கணும். பெற்றோர்கள் மாணவர்கள் மீது கருத்துக்களை திணிக்க கூடாது. அறிவியலையும்
அறிவியலும் கணிதமும் ஒன்றுக்கொன்று பிணைந்தது. அதனாலதான் மேத்தமேட்டிக்ஸ் குயின் ஆஃப் சயின்சஸ் என்று சொன்னார்கள். இன்னைக்கு நம்ம லேப்ராஸ்கோபி மூலியமா ஓட்ட போட்டு சர்ஜரி பண்றோம். அந்த காலத்துல ஒரு பெரிய 9 இன்ச்சுக்கு ஓபன் பண்ணி ஏகப்பட்ட பிளட் வேஸ்ட் பண்ணி 15 நாள் ஆஸ்பத்திரியில இருந்து நோயாளி எந்திரிச்சு நடக்க முடியாத அளவுக்கு இன்னைக்கெல்லாம் ஆபரேஷன் பண்ணி 1 மணி நேரத்துல வெளியே போகலாம். லேப்ராஸ்கோபி உள்ள இருக்கிற பெரிய பொருளை ஒரு 0.001 மில்லிமீட்டர் சைஸ் ஓட்ட போட்டு சர்ஜரி பண்றோம். கம்ப்யூட்டரை பார்த்துக்கிட்டே தான் டாக்டர் ஆபரேட் பண்றாரு. அவ்வளவு பொருளை எடுக்கிறோம், அவ்வளவு உபகரணங்களை கண்டுபிடிச்சிருக்கிறோம் சமுதாயத்திற்கு. இது அத்தனையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னா கணிதமும் அறிவியலும் அதனுடைய பங்கு ரொம்ப முக்கியமானது. ஆக அடிப்படை கருவிகளை கற்றுக்கொள்வதற்கு அறிவியல் தானே, பிஎஸ்சி தானே என்று நினைக்காமல் அறிவியலை வைத்து இந்த ஒரு சமுதாயத்தை வளர்ப்பதற்கு பெற்றோர்களும் ஆசிரியர்களும் துணை புரிய வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். இந்த அறிவியலோடு விளையாடு சிறப்பு தொடர் நிகழ்ச்சியை பத்தின உங்களுடைய கருத்துக்களை பசுமை வானொலி 90.4 H2/30 RM காலனி செகண்ட் கிராஸ் திண்டுக்கல் அப்படிங்கிற அட்ரஸ்க்கு எழுதி அனுப்பலாம். இல்லைன்னா 9486974747 அப்படிங்கிற நம்ம பசுமை வானொலியோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். இது இல்லாம பசுமை FM அப்படிங்கிற FB, இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் பேஜ்கள்லயும் உங்களுடைய கருத்துக்களை நீங்க பகிர்ந்துக்கலாம். இன்னொரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அன்பு தோழன் கவிவலவன்.